லியோ டாப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் தான் பெஸ்ட் சாய்ஸ். இதுல ஸ்ட்ராங் சீலிங் மெக்கானிசம் இருக்கிறதுனால லீக்கேஜ்க்கு வாய்ப்பே இல்ல. சர்வீஸ்க்கு ப்ராப்ளமே இல்ல. லியோ டாப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் நீரை சேமிக்கும், நீண்ட நாள் நீடிக்கும். ஆளுநரின் நடவடிக்கை ஏற்புடையதல்ல என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தவேக ஆட்சி அமைக்க விசிக ஆதரவு தெரிவிப்பது குறித்து விரைவில் ஆலோசனை முடிவெடுப்போம் என்றார். ஆளுநருடைய நடவடிக்கை ஏற்புடையதல்ல. பாஜக தமிழ்நாட்டு அரசியலுக்குள் குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. தனிப்பெரும் கட்சியாக வெற்றி பெற்றிருக்கிற தவேகாவை ஆட்சி அமைக்க அனுமதிப்பதுதான் ஜனநாயகம். அவ்வாறு இல்லாமல் காலம் தாழ்த்துவது திட்டமிட்ட ஒரு சதி என்றுதான் நாங்கள் ஐயப்படுகிறோம். எனவே ஆளுநர் இதில் காலம் தாழ்த்தக்கூடாது என்று வேண்டுகோள் விடுக்கிறோம். எங்களுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு, நாங்கள் அவசரப்பட முடியாது. எங்கள்கிட்ட அவங்க கோரிக்கை வச்சிருக்கிறாங்க, அதுக்கு நாங்கள் மதிப்பளிக்க கடமைப்பட்டிருக்கிறோம், அதற்கு நன்றி சொல்லவும் கடமைப்பட்டிருக்கிறோம். அவருடைய ரெக்வஸ்ட் நாங்கள் புறந்தள்ளவில்லை. அதை எங்களுடைய உயர்நிலை குழுவிலே வைத்து விவாதித்து தான் முடிவெடுக்க முடியும். திமுக அதிமுக இணைந்து கூட்டணி அரசை அமைக்க முயற்சிப்பதாக தகவல்கள் பரவி வரும் நிலையில் விசிக தலைவர் திருமாவளவன் அதை மறுத்துள்ளார். இது தொடர்பாக அவரிடம் கேள்வி எழுப்பிய போது, இது ஆதாரப்பூர்வமான தகவல் அல்ல என்றும், எனவே இது தொடர்பாக கருத்து சொல்ல விரும்பவில்லை என்றும் தெரிவித்தார். தவேக தலைவர் விஜய்க்கு பாஜக அரசியல் நெருக்கடி கொடுப்பதாக விசிக தலைவர் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பேட்டியில், அரசமைப்பு சட்டத்தின்படி ஆளுநர் இயங்க வேண்டும், அரசியல் நெருக்கடியை தர பாஜக முயற்சிக்கிறதோ என்ற ஐயம் எழுவதாக கூறினார். கரூர் விவகாரம் தொடர்பாகவும் சொத்து மதிப்பை குறைத்து காட்டினார் என்பது குறித்தும் விஜய் மீது வழக்கு தொடர திட்டமிடுவதாக பேச்சு அடிபடுகிறது. விஜய்க்கு மட்டும் நெருக்கடி அல்ல, தமிழ்நாட்டின் அமைதி சூழலும் பாதிக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். குழப்பத்தை ஏற்படுத்தி குடியரசுத் தலைவர் ஆட்சி அமைக்க பாஜக முயற்சிப்பதாகவும் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக அரசியலில் பாஜக குழப்பத்தை ஏற்படுத்துவதாக விசிக தலைவர் தொல் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விஜயை ஆட்சி அமைக்க அனுமதிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். பாரதிய ஜனதா கட்சி அல்லது அமித்ஷா, மோடி ஆகியோர் தமிழ்நாட்டு அரசியலுக்குள் தலையீடு செய்து குழப்பத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். லார்ஜஸ்ட் பார்ட்டி, ஒரு தனி பெரும் கட்சியாக தமிழக வெற்றிக் கழகம் மக்களால் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அவரை பதவியேற்க அனுமதிக்க வேண்டும். அதுதான் அரசியலமைப்பு சட்டம் காட்டுகிற வழிகாட்டுதல். அவர் ஆதரவு கோரிய நிலையில் இன்னும் அது தொடர்பாக ஆளுநர் எந்த முடிவையும் எடுக்காமல் இங்கே குழப்பம் உருவாவதற்கு இடம் கொடுக்கிறார். பாரதிய ஜனதா அல்லது RSS சங் பரிவார் கும்பல் அவரை கட்டுப்படுத்த முயற்சிக்கிற போது, நாங்கள் காங்கிரஸோடும் இடதுசாரிகளோடும் இணைந்து பணியாற்ற விரும்புகிறோம், ஆட்சி அமைக்க விரும்புகிறோம் என்று அவர் சொல்லியிருப்பதை நாங்கள் கன்சிடர் பண்ணுகிறோம். விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு விசிக ஆதரவளிக்க வேண்டும் என வேலூர், ஓமலூர் பகுதி நிர்வாகிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். விஜய் முதல்வராக பொறுப்பேற்க கம்யூனிஸ்ட் கட்சிகளுடன் விசிகவும் துணை நிற்க வேண்டும் என்பதே தொழிலின் விருப்பம் என தலைமைக்கு வலியுறுத்தியுள்ளனர். எங்களுடைய நோக்கம் ஒண்ணுதான், எளிய மக்கள் அதிகாரத்துக்கு வரணும். அது இன்னைக்கு தவேகாவோட தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சுமூகமான தீர்வு காண்டா அதுக்கான வாய்ப்புகள் தமிழகத்தில் இருக்கு. இது என்னுடைய விருப்பம் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களின் விருப்பம் தான். என்னை போல தொண்டர்களுடைய கருத்து, விஜயை இந்த நேரத்தில் நாம் ஆதரிக்க வேண்டும், குறிப்பாக உடன் பயணிக்கும் இடதுசாரிகள் ஆதரிக்க வேண்டும் என்று எமது தலைமைக்கு நாங்கள் வேண்டுகோளாக அன்புடன் கோரிக்கை வைத்திருக்கிறோம். தவேக இணை பொதுச் செயலர் நிர்மல்குமார் சிபிஎம் மற்றும் சிபிஐ அலுவலகங்களுக்கு நேரில் சென்று தவேகவுக்கு ஆதரவு கோரியுள்ளார். சென்னை தியாகராய நகரில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில பொதுச் செயலர் வீரபாண்டியனை சந்தித்து தவேகவினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். பின்னர் மார்க்சிஸ்ட் கட்சி அலுவலகத்திற்கு சென்று அக்கட்சியின் மாநில செயலர் பே சண்முகத்தை சந்தித்து ஆதரவு கேட்டுள்ளனர். ஆட்சி அமைப்பதற்கு பெரும்பான்மை இல்லாத நிலையில் விசிக கம்யூனிஸ்ட் கட்சிகளிடம் தவேக ஆதரவு கோரி வருகிறது.
இந்நிலையில் திமுக கூட்டணியில் உள்ள IUML கட்சியிடமும் ஆதரவுக்கு அழைப்பு விடுத்துள்ளதாக நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். கண்டிப்பா எங்களுடைய ஆதரவுகளை கோரி இருக்கிறோம். கண்டிப்பா அவங்களும் அதை ஆலோசிச்சுட்டு முடிவு சொல்லுவாங்க. அதே மாதிரி IUMLக்கு வந்து அழைப்பு கொடுத்துருக்கீங்களா? கொடுத்துருக்கோம். IUMLக்கு கண்டிப்பா கொடுத்துருக்கோம். நேர்லயும் அழைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. கண்டிப்பா அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். வேற NDA கூட்டணியில் உள்ள ஏதாவது கட்சிகளுக்கு அழைப்பு இல்லை, இதுவரைக்கும் இல்லை. அதற்கான எண்ணமும் இல்லை. சட்டப்படி தனிப்பெரும் கட்சிக்கு ஆளுநர் அழைப்பு விடுக்க வேண்டும் என தவிக இணை பொதுச் செயலர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். ஆளுநர் சட்டப்படி செய்ய வேண்டியதை செய்வார் என நம்புவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சட்டப்படி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டிக்கு கண்டிப்பாக ஆளுநர் அழைப்பு விடுக்க வேண்டும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த தமிழக மக்கள் வந்து எங்களுடைய தலைவர் முதல்வராக வேண்டும் என்று இன்னைக்கு தமிழகம் முழுவதும் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்களிச்சிருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தை கண்டிப்பாக அவர் அழைக்க வேண்டும். அதுக்கான கடிதத்தை கொடுத்திருக்கிறோம். நம்ம பொறுப்பார்ப்போம். கண்டிப்பாக என்ன சட்டப்பூர்வமாக செய்யணுமோ அதை செய்வாங்கன்னு நினைக்கிறோம். ஒரு நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம். எந்த நெருக்கடியும் இல்லை. 100% இன்னைக்கு வந்து 1.5 கோடி மக்களுக்கு மேலே 1,75,00,000 மக்கள் மேலே வாக்களிச்சிருக்கிறாங்க. இது ஒட்டுமொத்த தமிழக மக்களும் எங்களுடைய தலைவர் முதல்வரான வாக்களிச்சிருக்காங்க. விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு ஆதரவு தெரிவிப்பது குறித்து ஆலோசித்து முடிவெடுப்போம் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சென்னையில் நமது செய்தியாளருக்கு அவர் அளித்த பேட்டியில், அரசியல் சூழலுக்கு ஏற்ப நாங்கள் சுதந்திரமாக முடிவெடுப்போம் என்பது திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு நன்றாக தெரியும் என்றார். சகோதரர் விஜய் அவர்கள் கொடுத்த கடிதத்தில் ஆதரவு கோரியிருந்தார். அதே கடிதம் தான் இப்போ மீண்டும் கொடுக்குறாங்க. பேசுகிற போது அதான் கேட்குறாங்க. கடிதம் மூலமாக அதான் அவங்க வலியுறுத்துறாங்க. எங்களால் இப்பொழுது முடிவு எடுக்க முடியாது, கூட்டத்தில் தான் முடிவு எடுக்க முடியும். அது பற்றி ஒரு தெளிவான முடிவை நாங்கள் எங்கள் கூட்டத்தில் எடுப்போம். இல்லை, ஒரு கட்சி என்கிற முறையில் நாங்கள் ஒரு தனி கட்சி, சுதந்திரமாக முடிவெடுப்பதில் அவர் நீண்ட அனுபவம் உடையவர், முதல்வர். அவருக்கு தெரியாத அரசியல் இல்லை. அதிலும் ஜனநாயக விழுமைகள் பற்றி நிற்பவர். இது ஒரு எங்கள் கட்சியை பற்றி நன்கு அறிந்தவர். எங்கள் கட்சியில் அரசியல் சூழல் வருகிற போது அந்த கட்சி எவ்வாறு முடிவெடுக்கும் என்பதும் அவருக்கு தெரியும். தமிழக சட்டமன்ற தேர்தலில் 108 இடங்களுடன் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க அவர் வாய்ப்பளிக்க வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் மு. வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். பதவியேற்புக்கு முன்பே பெரும்பான்மையை நிரூபிக்க சொல்லி தவிக தலைவர் சி. ஜோசப் விஜயை ஆளுநர் நிர்பந்திப்பது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். SR பொம்மை வழக்கு தீர்ப்பின்படி தவிக தனது பெரும்பான்மையை சட்டமன்றத்தில் நிரூபிக்க ஆளுநர் உரிய அவகாசம் வழங்க வேண்டும் என்றும் மு. வீரபாண்டியன் கேட்டுக் கொண்டுள்ளார். தவிக தலைவர் விஜயை ஏன் ஆட்சி அமைக்க அழைக்கவில்லை என தமிழக ஆளுநருக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கேள்வி எழுப்பியுள்ளது. இதுகுறித்து அக்கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலர் பேபி தெரிவித்துள்ள கருத்தில், விஜயை ஆளுநர் அழைக்காதது பல சந்தேகங்களை எழுப்புவதாக கூறியுள்ளார். ஆளுநர் முறையான ஜனநாயக மரபுகளை பின்பற்றி அதிக இடங்களை பெற்ற கட்சியின் தலைவரை ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். விஜய்க்கு ஆதரவளிப்பதா என்பது குறித்து 24 மணி நேரத்துக்குள் முடிவெடுக்கப்படும் என்றும் பேபி தெரிவித்தார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள திமுக தலைவர் மு. ஸ்டாலினின் இல்லத்தில் கூட்டணி கட்சித் தலைவர் அவசர ஆலோசனை நடத்தினர். திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறிய காங்கிரஸ் தவிகவுக்கு ஆதரவு கொடுத்தது. ஆனாலும் பெரும்பான்மை இல்லாததால் தவிகவால் ஆட்சி அமைக்க முடியாத சூழல் நிலவுகிறது. அதே நேரம் தவிக தரப்பிலிருந்து விசிக, சிபிஐ, சிபிஎம் கட்சிகளிடமும் ஆதரவு கோரப்பட்டுள்ளது. இந்த பரபரப்பான சூழலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் வீரபாண்டியன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் சண்முகம், விசிக தலைவர் திருமாவளவன் ஆகியோரும் திமுக தலைவர் ஸ்டாலினுடன் ஆலோசனை மேற்கொண்டனர். தவிகவுக்கு ஆதரவில்லை என திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் IUML திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. திமுக கூட்டணியில் உள்ள விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இணையாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியும் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. இந்நிலையில் IUML தலைவர் காதர் மொய்தீனை சந்தித்து தவிக நிர்வாகி அருண்ராஜ் ஆதரவு வழங்கும்படி கேட்டுக் கொண்டார். அது தொடர்பாக பதிலளித்த காதர் மொய்தீன், திமுக கூட்டணியில் இருப்பதால் திமுகவின் முடிவே எங்கள் முடிவு என தெரிவித்துள்ளார். தன்னிடிவெடுக்கும் நிலையில் நாங்கள் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மு. ஸ்டாலினுடன் நேற்றும், இன்றும், நாளையும் இருப்போம் என ஏற்கனவே அவர் தெரிவித்திருந்த நிலையில்
மீண்டும் தங்கள் நிலைப்பாட்டை உறுதிபட தெரிவித்துள்ளார். தவிக கூட்டணிக்குள் பாஜக நுழைந்துவிடக்கூடாது என்பதற்காக காங்கிரஸ் கட்சி ஆதரவு தெரிவித்துள்ளது என்று காங்கிரஸ் எம்பி கிறிஸ்டோபர் திலக் கூறினார். திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடையே பேசிய அவர், இந்துத்துவ சக்திகளுடன் சேரமாட்டோம் என்பதை உரத்த குரலில் தவிக கூற வேண்டும் என்று வலியுறுத்தினார். போன கவர்மெண்ட் ஆன்டி பிஜேபி திமுகவோட கூட்டணியில் இருக்கிறப்ப அதான் எங்களுடைய மெயின் நோக்கம். இப்ப தவேகாவோட கூட்டணி சேர்ந்திருக்கிறதுக்கும் அதே காரணம் தான். இப்ப காங்கிரஸ் சேர்ந்தனால பிஜேபி அங்க பெரிய அளவுக்கு ஊடுருவி விளையாட முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை பிஜேபிக்கு ஏற்பட்டிருக்கு. தவேகா மத சார்பின்மை அப்படின்ற ஒரு கொள்கையில நாங்க முழு நம்பிக்கையோட இருக்கிறோம். இந்துத்துவ சக்திகளோட சேர மாட்டோம்னு உரத்த குரல்ல சொல்ல வேண்டியது அவங்களுடைய கடமை. தமிழகத்தில் அதிக தொகுதிகளில் வெற்றி பெற்ற தவிகவை ஆட்சி அமைக்க அழைக்காமல் ஆளுநர் காலம் தாழ்த்துவது அரசமைப்புக்கு எதிரானது என காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய அரசு ஆளுநர்களை பயன்படுத்தி மாநில அரசுக்கு இடையூறு விளைவிப்பதாக குற்றம் சாட்டியுள்ள காங்கிரஸ், ஒரு கட்சியின் பெரும்பான்மையை சட்டமன்றத்தில்தான் நிரூபிக்க வேண்டுமே தவிர ஆளுநர் மாளிகையில் அல்ல என சுட்டிக்காட்டியுள்ளது. எனவே காலம் தாழ்த்தாமல் விஜயை உடனடியாக ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும் என செல்வ பெருந்தகை வலியுறுத்தியுள்ளார். அதிமுக மூத்த தலைவர் சி வி சண்முகம் தனது மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். டெல்லியில் குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணனை சந்தித்து தனது ராஜினாமா கடிதத்தை வழங்கியுள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதை அடுத்து மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை அவர் ராஜினாமா செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. லியோ டாப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் தான் பெஸ்ட் சாய்ஸ். இதுல ஸ்ட்ராங் சீலிங் மெக்கானிசம் இருக்கிறதுனால லீக்கேஜ்க்கு வாய்ப்பே இல்ல. சர்வீஸ்க்கு ப்ராப்ளமே இல்ல. லியோ டாப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் நீரை சேமிக்கும், நீண்ட நாள் நீடிக்கும்.